வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அருமையான கோவைக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக கோவைக்காய் வறுவல்கள் நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் கோவைக்காய் குழம்பு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோவைக்காய் எடுத்திருக்கேன். அதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் நல்லா நம்ம வச்சுருக்கக்கூடிய கோவக்காய் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வணங்கி வரணும். சிறிதளவு உப்பும் சிறிதளவு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சுருண்டு வணங்கி வர்ற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா வணங்கிக்கோங்க. இது நம்ம எண்ணெயிலே வணங்கும் போது தான் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா கோவக்காய் தனியாக பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. மாற்றிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம வெங்காயம் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த குழம்புக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம செய்யக்கூடிய மீன் குழம்போட நல்ல ஒரு ருசி கொடுக்கும். மீன் குழம்பான்னு கேட்குற அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இந்த குழம்புக்கு கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்க்க போகிறது மட்டும்தான். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய்க்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போதுமானது. பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளியை நம்ம பொடியாக நறுக்கணும் அப்படின்னாவுமே ஒரு சில தக்காளிகள் நல்லா மேஷ் ஆயிரும், ஒரு சில தக்காளிகள் நல்லா மேஷ் ஆகாது. அதனால் தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூனும் மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூனும் சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கிட்டு சிறிதளவு மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுமான அளவு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த கடலை மாவு, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதி வரணும். இப்போ சிறிதளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்கக்கூடிய கோவக்காயையும் இதில் சேர்த்துக்கலாம். கோவக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இதை கொடுத்து பழகுனீங்கன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிரும். நார்மலாக நம்ம வறுவல் மாதிரி செய்கிற மாதிரி இல்லாமல் இதே மாதிரி குழம்பு மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு டேஸ்ட் நம்ம மீன் குழம்பெல்லாம் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் இந்த கோவக்காய் குழம்பு. இதில் நம்ம புளி சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம். ஆனாலும் இதோட ருசி மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.